ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியலாம்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டுங்க உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட் வரலாம் ப்ரைஸ் ரீச் ஆகிறவங்களும் ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க. அதாவது மேனுவலாக உங்களுடைய என்ட்ரி எக்ஸிட்டை உங்கள் விருப்ப பிரகாரம் ட்ரேட் பண்ணாதீங்க. மார்க்கெட் என்ன மூவ் கொடுக்குதோ அந்த மூவில் உங்களுடைய லாப நஷ்டத்தை ஏற்றுக்குங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்ன அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி இன்றைக்கி எங்கே மூவ் ஆகும், எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும், எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகிறது சான்ஸ் இருக்குது அப்படின்றத சின்னதாக வியூ பார்த்துலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி 50யோடைய சார்ட். ஓகே, நிஃப்டி 50 நம்ம லாஸ்ட்டு எந்த இதில் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணால் 17,200 வரலாம் ப்ரைஸ் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஸோ இது வந்து சப்போர்ட் லெவல்லாம் ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 EMAவும் இதில் இருக்குது. 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இது 200 EMAவும் சப்போர்ட் இருக்குது. ப்ரைஸு இந்த சப்போர்ட்டுடைய முன்னாடியே ரிஜெக்ஷன், அதாவது அங்கேருந்து ரியாக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ரைஸ் அகைன் இங்கேருந்து பார்த்து நெகட்டிவ் சினாரியோ தான் கண்டிப்பாக இருக்குது. அகைன் இதில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது 17,200. இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெண்ட் லைன் இருக்குது. 17,100 லெவலில் வந்து நெக்ஸ்ட்டு ட்ரெண்ட் லைன். ப்ரைஸு ஸ்லோவாக இந்த டைரெக்ஷனில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிஃப்டி பொறுத்தவரைக்கும் 17,100 டச் பண்ணிடுறதுக்கு, அதுக்கப்புறம் அது கீழே வந்து 17,000 வந்து ரவுண்ட் நம்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் லெவலில் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஆனால் நம்ம இமீடியட் சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 17,100 பார்க்கலாம். மேபி கேப் டவுன் ஆகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குளோபல் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 244 வந்து SGXT மைனஸில் காமிக்குது. ஆனால் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிற சமயத்தில் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆகலாம். அது அவ்வளோ எக்ஸாக்ட்லி அவ்வளோதான் பாயிண்ட் ஓப்பன் ஆகும் நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா கூட தான் கேப் அப் ஆகிருக்கு. இந்த கேப் வந்து இவ்வளோ கேப் அப் ஆகும்னு யாரும் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ SGX நிஃப்டி வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் காமிக்குது. ஆனால் வந்து நம்ம எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது கேட்ச் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஒரு வேளை டேரெக்டாக உங்களுக்கு 17,100லேயே உங்களுக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம். அந்த இடத்துல இமீடியட் எதுவும் உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்காதீங்க. மேபி அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். எப்போது 17,200 வந்து அப்போ ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஃபுல்லாக ஒரு பெரிய ஹியூஜ் கேப் அப் ஆகிடுச்சு அப்படின்னா ரீடெஸ்ட் மேலுக்காக 17,200 போகலாம். அதுக்கப்புறம் திரும்ப சேலிங்கான பிளான் பண்ணுங்கள். அப்போ வந்து 17,000 வந்து டச் ஆகலாம். ஓகேங்களா? இது வந்து நிஃப்டி 50யோடைய கண்டிஷன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுடைய எவ்ரி வீடியோஸ்க்கு 200 லைக்ஸ் மோட்டிவேஷன் எதிர்பார்க்குறேன். மேக்ஸிமம் மறந்துட்டவங்க லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டிலையும் சேம் சினாரியோ அதே மாதிரி தான் நடக்குது. 38,800 ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,800 ஒரு 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் முன்ன பின்ன வந்து அந்த லேன் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போயிருக்கு. ஸோ இப்போ நாம் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா கீழே இந்த வர சொல்ல இது வந்து ட்ரெண்ட் லைன் அமையுது. இது வந்து ட்ரெண்ட் லைன் அமையுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் அமைஞ்சால் கூட உங்களுக்கு அகைன் வந்து இந்த இது ரெசிஸ்டன்ஸ் அமையும். இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு இந்த இது வந்து சப்போர்ட் அமையும். 38,000 வந்து திரும்பவும் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் இந்த லெவல் கட் ஆகிடுச்சு, இந்த 38,800 லெவல் கட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் அகைன் வந்து ஃபாலிங் ஆகலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் லெவலில் ஒர்க் ஆகும். 38,000 ரவுண்ட் நம்பராக இருக்குது. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவலில் ஒர்க் ஆகலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் சேலிங்கான வியூ இருக்குது. வெயிட் ஃபார் ஃபுல் பேக். ஸோ புல் பேக்கில் வந்து நீங்கள் சேலிங்கான வியூ பார்க்கலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், விடுங்க. க்ரீனில் ஓப்பன் ஆகுதா ரெட்டில் ஓப்பன் ஆகுதா தேவையில்லை. மார்க்கெட் கம்ப்ளீட் க்ளோசிங் கொடுக்கிட்டோம். ரெட் கலரில் கம்ப்ளீட் க்ளோசிங் கொடுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வெயிட் ஃபார் ரீடெஸ்ட்மெண்ட் அகைன் ஃபாலிங் ஆச்சுன்னா பிரேக் டவுனில் சேலிங்கான வாய்ப்பு தேடுங்க. உங்களுக்கு இமீடியட் ஃபஸ்ட் லெவல் பார்த்திங்க அப்படின்னா 38,200 லெவலில் நீங்கள் ஃபஸ்ட் டார்கெட் புக் பண்ணிக்கலாம். 38,000 வரலும் நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு புல் பேக்காக மேலே போகலாம். அப்போ வந்து உங்களுக்கு SL ஹைட் ஆகும். நீங்கள் ரொம்ப டைட் SL வச்சிங்க அப்படின்னா புல் பேக்கில் வந்து உங்களுக்கு SL ஹைட் ஆகும். ஒரு ஸ்விங் ஹையை வந்து பார்த்துட்டே வாங்க, வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அங்கேருந்து நீங்கள் ஷார்ட் எடுக்கலாம். ஓகேங்களா? அதே சமயம் அப்பர் சைடு உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் போடுவீங்க. ஓகே, அப்பர் சைட் ட்ரெண்ட் லைன் போடுவீங்கன்னா உங்களுக்கு அங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் லைன் கனெக்ட் ஆகிடும். ஸோ அப்போ வந்து 38,800 உங்களுக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த மார்னிங் அப்டேட்டில் சந்திக்கலாம். வீடியோ பிடித்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.